சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் 5வது நாளாக நேர்காணல் நடந்துள்ளது. தமிழகத்தில் மே 16ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதற்கென ஒவ்வொரு கட்சியிலும் அக்கட்சி சார்பாக போட்டியிட தொண்டர்கள் விருப்பமனு தாக்கல் செய்தனர். ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுமே விருப்பமனு தாக்கல் நடத்தி முடித்துவிட்டது. இந்நிலையில் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்பி விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடந்து வருகிறது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் வேட்பாளர்களை தேர்வு செய்து வருகிறார் ஜெயலலிதா. கடந்த 6, 21, 22 ஆகிய 3 தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு வேட்பாளர் தேர்வு நடந்தது. 23ஆம் தேதி திடீரென நேர்காணல் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் வியாழனன்று வேலூர், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடந்தது. இதைத் தொடர்ந்து 5வது நாளாக தஞ்சை, புதுக்கோட்டை, கரூர், நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளுக்கு வெள்ளியன்று ஜெயலலிதா நேர்காணல் நடத்தினார். இந்த நேர்காணலில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.